நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் அது இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன, அதை சரி பண்ணக்கூடிய, அது இந்த கழிவுகளை எல்லாம் அகற்றக்கூடிய ஒரு சுத்திகரிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க், டீடாக்ஸ் ட்ரிங்க், ஒரு பானம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பத்தி தான். கழிவுகளை, நச்சு கழிவுகளை அகற்றக்கூடிய ஒரு பானம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம உடல்ல கழிவுகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு மருத்துவ உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா, மெயினா ரெண்டு விஷயம், உடற்கழிவுகள், குடல் கழிவுகள் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் தான். ஸோ கழிவுகள் தேங்கி இருக்கிறதா உடல்ல பல நோய்களுக்கான காரணம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அப்ப கழிவுகள் இருக்காங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அடிக்கடி சைனஸ் பிரச்சனை வருது, அடிக்கடி மூக்கடைப்பு வருது, அடிக்கடி பாத்தீங்கன்னா ஒற்றை தலைவலி வருது, நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், நிறைய கோவப்படுறோம், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், காரணமே இல்லாம கோவம் வருது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல கழிவுகள் தேங்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. அதே மாதிரி அடிக்கடி கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுது, வயிறு பிளாட் ஆயிட்டே இருக்குது, சாப்பிட்ட உடனே ஜீரணமாக மாட்டேங்குது, மலச்சிக்கல் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம குடல்ல நிறைய கழிவுகள் தேங்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. இப்போ மனசு ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு இருந்தாலும் நம்ம உடல் எடை கூடிக்கிட்டே போகுது. ஏன்னா இன்னைக்கு கட் பிரெயின் ஆக்சஸ்ன்னு நம்ம சொல்றோம். ஸோ உடல் எடை கட்டுப்பாட்டிலே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றேன் ஆனா வெயிட் கெயின் ஆயிட்டே இருக்கு அப்படின்னாலும் அது நம்ம உடல்ல நிறைய குடற்கழிவுகள் தேங்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. சீக்கிரம் சளி காய்ச்சல் வந்துடுது அப்படின்னாலும், நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு அப்படின்னாலும் அதுவும் நம்ம உடல்ல நிறைய கழிவுகள் தேங்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியா எடுத்துக்கலாம். திடீர்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட என்ன காரணம்னே தெரியல, என்ன சாப்பிட்டேன்னு தெரியல, திடீர்னு அரிப்பு வருது, தோல் பிரச்சனைகள் குறைய மாட்டேங்குது, மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் போன பிரச்சனை மருந்து எடுக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு, திரும்பியும் அந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, அந்த மாதிரி ஸ்கின் டிசார்டர்ஸ், தோல் பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நமக்கு நம்ம உடல்ல கழிவுகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இத்தனை காரணங்கள் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு உடல் எடையில இருந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல இருந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரைக்கும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த உடற்கழிவுகள் தான் காரணமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பாடி ஏன் கழிவுகள் சேருது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, நம்மளுடைய ஃபுட் லைஃப் ஸ்டைல் தான். இன்னைக்கு காலகட்டத்துல நம்மளோட என்விரான்மெண்டே நமக்கு கழிவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அவ்வளோ பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இது எல்லாமே நம்ம சுற்றுப்புற சூழல் மாசுபாடே நம்ம உடல்ல தன்னால கழிவுகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கு.